அவர் செஞ்சாரே சாட்சி, அந்த சாட்சிகளை தியானிக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் விரும்புகிறது. கர்த்தர் என்னென்னலாம் செய்தார் என்பதற்கு என்னை சுற்றிலும் எத்தனையோ காரியங்கள் வேதத்தை திறந்து பார்த்தா கர்த்தருடைய வல்லமைக்கு, மகத்துவத்திற்கு, அன்புக்கு, சகிப்புத்தன்மைக்கு, பலத்துக்கு, பராக்கிரமத்துக்கு, எல்லாத்துக்கும் நிறைய சாட்சி இருக்குதே. அந்த ஒவ்வொரு சாட்சியை நீங்க எடுங்க. கர்த்தருடைய அன்புக்கு என்னென்னலாம் சாட்சி? சிலுவை ஒரு சாட்சி, அவர் நமக்கு கொடுத்த பரிசுத்த ஆவி ஒரு சாட்சி, வேதமே கர்த்தருடைய அன்பிற்கு ஒரு சாட்சி. அவருடைய வல்லமைக்கு என்னென்ன சாட்சி பாருங்க. அவர் சத்துருக்களை எப்படி ஜெயித்தார், சத்துருக்களை எப்படி அழித்தார், வல்லமைக்கு சாட்சி. ஞானத்துக்கு சாட்சி பாருங்க. பூமி முழுவதும், சராசரங்கள் முழுவதும் சிஸ்டமேட்டிக்கா உருவாக்கப்பட்டிருக்கும், அது ஒரு சாட்சி. அப்ப கர்த்தருடைய காரியங்கள்ல அவருடைய சுபாவங்கள், அவருடைய வல்லமை, ஆற்றல் எல்லாத்தையும் வச்சு அதற்கெல்லாம் சாட்சியை நீங்க வேதத்துல தேடுங்க. அந்த காரியங்களை உங்கள் தியானத்துக்குள்ளே கொண்டு வாங்க.